ஹாய் காய்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்? நம்ம வாழ்க்கை அப்டேட் தான். நம்ம வாழ்க்கை அப்டேட் 1, 3 பார்க்க போறோம். ஏற்கனவே நான் என்ன போட்டிருக்கேன்னு தெரியல. இப்ப என்ன போடுறேன்னு தெரியல. நான் பாட்டுக்கு இத பண்ணிக்கிட்டு இருக்கேன். கரெக்ட்டான வாழ்க்கை அப்டேட் நம்பர் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. காலையில எழுந்து முகத்தை எல்லாம் கழுவ ஆரம்பித்து விட்டேன். எதுக்குலாம் மூடி கழுவுற அப்படின்னு பார்த்தா, நானும் காலையில எழுந்து பெட்ல பார்த்தனே ஃபோன் நோண்டினேன். சரி பெட்ல இருந்து எழுந்து வந்து சோஃபால உட்காந்து ஃபோன் நோண்டிட்டு இருக்கேன். இது மாதிரி ஃபோன் நோண்டிட்டே இருக்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து ஒரு வழியா ரெடிலாம் ஆயிட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் அப்பி கொண்டு செல்வோம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். நான் வந்து விதவிதமா ஏதோ யாராச்சும் என்ன சொல்றாங்களோ அவங்க கூட போய் அதை வாங்கி எடுத்துட்டு வந்து வச்சிருவேன். ஸோ அப்படி வாங்கின ஒரு ஐட்டம் தான் இது. என்னன்னு கூட எனக்கு தெரியல. ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி. இந்த பச்சை திராட்சையில செஞ்சது அப்படி இப்படின்னு அதையும் அமைக்க அமைக்க பார்த்தா அது வரல போல. இருக்கிற இல்லையானு தெரியல. ஒரு அமுக்கு ஃபுல்லா தெறிக்க ஆரம்பிச்சிச்சு. இது கூட ஒரே போராட்டமா போகுது தானே. சரி இவ்வளோ கொட்டிச்சே, சரி இது எல்லாத்தையும் அப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுன்னு அப்ப ஆரம்பிச்சிட்டேன். இது எதுக்கு அப்புறம் எனக்கே தெரியாது. இது சன்ஸ்கிரீனும் கிடையாது, கிரீமும் கிடையாது, என்னன்னு எனக்கே தெரியல. நான் பாட்டுன்னு வந்து இதை ஃபுல்லா அப்ப ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து ஏதாவது வாங்கிட்டு வந்துருவேன். வாங்கிட்டு வந்து அதை போட்டு பார்ப்பேன். அது என்ன இப்படி மட்டும் எனக்கு தெரியலனா அதை நான் தூக்கி போடுவேன். மீன்ஸ் யூஸ் பண்ணாம ஓரமா போட்டுருவேன். எனக்காச்சும் அது எனக்கு கணக்கு திருப்பி தென்படும்போது திருப்பி எடுத்து எல்லாத்தையும் எல்லாத்தையும் அப்பிட்டு மூஞ்சி ஃபுல்லா பிம்பிள்ஸ் ஆகிட்டு எல்லாம் ஏதாவது பண்ணிட்டு உட்காந்துருப்பேன். அதை போக்கத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம வச்சுட்டு இருப்பேன். அது மாதிரி ஒன்று நான் வந்து நம்ம பெர்ஃபார்ம் போட்டு நம்ம ரெகுலர் வாழ்க்கை பயணத்துக்கு செல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஒரு வழியா வந்து எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சு எல்லாமே பக்கா பண்ணிட்டோம். கிளம்பிட்டு ட்ரெயினில் போகும்போது வந்து சரி திடீர்னு சடனாக ஒரு வசனங்கள்லாம் ஞாபகம் வந்துச்சு. சரி அந்த வசனத்தெல்லாம் வந்து போட்டு விடுவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்து திட்டு எதுக்கு திட்டு மொழி ஒழிச்சுன்னு இருக்கேன்னு எனக்கே தெரியல. நான் வந்து வசனத்தெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் வந்து இன்னும் கேட்கலன்னா போய் அந்த வசனத்தெல்லாம் கேட்டுட்டு வாங்க. ஏதோ ஒரு ஃபன் மாதிரி பண்ணி பேசிட்டு இருந்தேன். நமக்கு வந்து பேசுறதுக்கு இந்த யூடியூப் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் பாட்டு பேசினேன். யாரும் எனக்கு கால் கூட பண்ண மாட்டாங்க காலில் பேசுறதுக்கு. சடனாக பேசிலாம் முடிச்சுட்டு பார்த்தா இது ஏதோ ஒரு டப்பா இருந்துச்சு. என்னடா இந்த டப்பாவில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க இந்த டப்பாவை. இந்த டப்பா வந்து ஒரு ஊசி ஒரு கட் பண்ணுறது தென் ஒரு த்ரெட் இருந்துச்சு. யாரோ கையில் வந்து மிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க போல. இது யாராச்சும் தெரிஞ்சவங்க தான் வந்து எடுத்துட்டு போங்க ட்ரெயினில். மறக்காம அடுத்த பொருள் நம்ம எனக்குமே எடுக்கக்கூடாது. அதனால இதை நம்ம ஓரமா வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயினில் ஓரமாக வச்சுட்டு வந்துட்டேன் நான். தென் வந்து போகிற வழியில் பார்த்தா குட்டி பசங்க ஸ்கூல் பசங்க ட்ரெயின் ஃபுல்லாக ஃபுட்பால் அடிக்கிறாங்க. ட்ரெயின் ஃபுல்லாக மீன்ஸ் ஷாப்பிங் இறங்க அப்படியே தொங்கிட்டு வராங்க. நான் பஸ்ஸில் ஃபுட்பால் அடிச்சா கூட ஏதோ அது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது அவ்வளோவா. ஆனால் ட்ரெயினில் மட்டும் ஃபுட்பாலே அடிக்கக்கூடாது. நம்ம பீஸாக பறந்துருவோம். அது மாதிரி ரொம்ப இந்த அந்த ஃபோர்ஸில் வந்து நம்மளோட பாடி இதுவே வந்து இதுவாகிடும். நான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது 2, 3 ஆக்சிடென்ட் வந்து பார்த்துருக்கேன். ஸோ அதனால வந்து எனக்கு ட்ரெயின்னாலே கொஞ்சம் பயம்ன்ற மாதிரி தான் சொல்லலாம். இவனுங்க எப்படி எதுவும் நம்ம மிஞ்சி போனால் இவனுங்க ஒரு 7th 8th படிக்கிற மாதிரி தான் இருக்கானுங்க. ஏறி ஏறி விளையாட்டு காட்டிட்டு இருக்கானுங்க. இவனுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி விடுங்க. தென் வந்து எனக்கு தூக்கம் தான் வந்துச்சு இவங்க பண்ணுறத பார்த்து. நம்ம ஒரு உரக்கத்தை போடணும், உரக்கத்தை போட ஆரம்பிச்சிட்டேன். உரக்கத்தை போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோம். ஏதோ கொரியர் வந்துச்சு. எங்கள் அக்கா சொன்னா சரி இது வந்து ஓப்பன் பண்ணுவோம். நான் ஒரு கலர் ஆர்டர் பண்ணா அது ஒரு கலர்ல இருந்தது. காண்டாயிடுச்சு. சரின்னு எங்க அக்கா வந்து ரேஷன் கடைக்கு போறேன். நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லி ரேஷன் கடைக்கு போயிட்டு ரேஷன் கடையில இருந்து அரிசி வாங்கி அரிசிலாம் வாங்கல. சக்கரை தான் என்னமோ வாங்கலாம். சக்கரை என்ன வாங்கலாம். அது வந்து நம்ம ஹேண்ட் பேக் மாதிரி மாட்டிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் கேட்டீங்க இவன் தங்கச்சியா என்ன அவ கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கா விட. ஆனா எனக்கு அக்கா திடீர்னு ஒரு கால் வந்துச்சு. என்னடா கால் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தேன். காலில் பார்த்தா கொரியர் வந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரி ஓகேன்னு கொடுக்கணும்னு ஓடி போயிட்டு நான் வந்து ஒரு டாப் ஆர்டர் போட்டிருந்தேன். ரீசெண்டாக நிறைய பேர் போட்டிருக்கீங்க. அதனால அந்த டாப் தான் வந்து வந்துச்சு. ஆனால் நான் இதை போட்டலாம் இன்னும் பார்க்கல பார்த்து தானே தெரியல. டாப் கொடுத்தாங்க கண்டிப்பான்னு சொல்லிட்டு எத்தனை வீட்டில் ஒழுங்காக போட்டு வச்சிட்டேன். ஓப்பனிங் வீடியோ மட்டும் போடுறதுக்காக டாப் வந்து நான் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்ற ரிவ்யூ வந்து மறக்காம சொல்றேன். ஆல்ரெடி வாங்கின ஒரு ட்ரெஸ்ஸுமே நான் ரிட்டர்ன் போட்டேன். அது குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி இது குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்கு டாப். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மாதிரி துணியெல்லாம் கட் பண்ணும்போது ஒரு பக்கம் பயமாவே இருக்கு. எங்கடா துணியை சேர்த்து கட் பண்ண போறோம் அப்படின்ட்டு ஒரு பக்கம் வந்து ட்ரெஸ் எல்லாம் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு காஃபி குடிக்கும் நேரம் வந்து விட்டு காஃபி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். காஃபி குடிச்சிட்டு இன்னைக்கு கிளாஸ்க்கு வந்திருந்தாங்க. கிளாஸ் ஒரு பக்கம் முடிக்க ஆரம்பிச்சிட்டேன். கிளாஸ் எல்லாம் முடிச்சு விட்டுட்டு தென் வந்து திருப்பியும் வந்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது எங்க அக்கா காலேஜ் வந்து இதில் ஏதாவது பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னா சரி ஓகே